விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 2026ஆம் ஆண்டுக்கான கேலண்டர் உற்பத்தி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் காகிதத்துக்கு 3 விதமாக இருக்கும் ஜிஎஸ்டி வரியை ஒரே அளவாக நிர்ணயிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகாசி என்றாலே பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழில்கள் பிரபலம் என்றாலும் அச்சு தொழிலும் அவற்றுக்கு நிகரான இடத்தை பிடித்துள்ளது. நோட்டு புத்தகம், டைரி, காலண்டர் ஆகியன சிவகாசியில் 150க்கும் அதிகமான அச்சகங்களில் தயாரிக்கப்படுகின்றன. அவற்றில் 50க்கும் அதிகமான அச்சகங்கள் காலண்டர் உற்பத்தியில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகின்றன. சிவகாசியில் 15 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை விதவிதமாக காலண்டர்கள் தயாரிக்கப்பட்டாலும் இந்த ஆண்டு பொற்காலம் என்ற பெயரில் உற்பத்தியில் புதுமையை புகுத்தியுள்ளனர். காலண்டர் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதுமையா வாடிக்கையாளர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு கட்டத்துல தரம் அப்படிங்கிறது தான் மெயினா இருந்தது. இப்ப தரத்தை தாண்டி புதுமையும் சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாடிக்கையாளர் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பொற்காலம் அப்படிங்கிற பேர்ல ஒரு காலண்டர் புதுசா நாங்க அறிமுகம் செஞ்சோம். அதுல அந்த சாமி பிக்சர் படங்கள் ஒரு 3 லேயரா எம்போசிவா இருக்கும். இன்றைய டிஜிட்டல் உலகில் கணினி மற்றும் அலைபேசிகளில் தேதி, கிழமைகள் உள்ளிட்டவற்றை நினைத்த நேரத்தில் காண முடிந்தாலும் விடிந்தெழுந்ததும் வீடுகளில் தொங்கும் காலண்டரை பார்த்து தரிசிக்காதவர்கள் மிகவும் குறைவு. அந்த அளவுக்கு வீடுகளில் காலண்டர் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இவற்றின் உற்பத்தி சிவகாசியில் இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்தாலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் ஆர்டர் இனிமேல்தான் வரும் என்று உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தீபாவளிக்கு அப்புறம் இந்த வேலை மும்முரமா ஓடிக்கிட்டு இருக்கு. போன ஆண்டு ஃபுல்லாக டிசம்பர் 15க்கு அப்புறம் அதிக ஆர்டர்கள் வந்ததுனால நல்ல வேலை பார்த்தோம். இந்த ஆண்டு டிசம்பர் 15க்கு அப்புறம் ஆர்டர்கள் ரொம்ப அதிகமாக வந்தால் நாங்கள் இன்னும் நல்லா அதிகம் வேலை பார்க்கலாம்னு எல்லாரும் அனைவரும் இந்த காலண்டர்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். காகிதத்திற்கான ஜிஎஸ்டி வரி காலண்டர் மற்றும் டைரிகளுக்கு 18%, லேபிள் போன்றவைகளுக்கு 5%, நோட்டு புத்தகங்களுக்கு வரி ரத்து என 3 விதமாக இருப்பதை ஒன்றிய அரசு ஒரே அளவாக 5% மாற்றியமைத்தால் அச்சக தொழில் மட்டுமல்லாது அச்சக தொழிலாளர்களின் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்று உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். சன் செய்திகளுக்காக சிவகாசியிலிருந்து குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.